சாதனை மஜான் உங்களோட என்னப்பா சாதனை ஏந்த சாதனை செல்லவா எத்தனை செல்லவா தான் கொண்ட செல்லுமே இதுவரைக்கும் ஒரு மையத்துக்கு வீட்டில்லப்பா சட்டப்படி உங்களோட சாதனை வைத்திக்கு மயவாடி நின்ன வைத்து எப்ப போற நான் வாங்க போகத்தில் வீட்டுல வந்து அவங்க சாப்பாடு செட் பண்ணிட்டு தொழுது கொண்டிருக்கிற நான் கேட்கிறேன் நீங்க போடலாமா பொல்லாகி பில்லாகி எனக்கு நடந்தது போங்களே போகமே சொந்த மனைவியுடைய ஜனாசா பள்ளிக்குள்ள போயிட்டு கணவர் பள்ளி கேட்டு நிற்கிறார் வாங்கலை மாமானோ அவருக்கு பள்ளிக்கு வந்து பழக்கம் இல்லாத பொம்பளோட மையத்தை சொல்லாமக்கு கேட்டுக்கிட்டு விட்டாரு உங்களுக்கு நகைச்சுவையா இந்த மனைவியுடைய ஜனாசா வைத்து சேரக்கூடிய இடத்தை மாற்றி அமைக்கிறாரு பயப்படவானா இவர் ஜனாசா தொழாமல் இருந்தாலும் ஊர் மக்கள் தொழுது சில நேரம் அந்த பொம்பளையை அல்லாஹ் பாசாக்கணும் இவர் தான் ஃபெயில் ஆகும் இங்க எத்தனையோ பேர் நெத்தில கரக்கட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் செஞ்சுக்கிறார் பருளுக்கு மேல பருள் சொல்றார் சுனத்துக்கு மேல சுனத் சொல்றார் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கிறார் குர்ஆனுக்கு மேல குர்ஆன் ஓதுறார் யார கண்டாலும் சிரிச்சு பேசிக்கொள்றார் ஊட்ட போனா தின்ன போறார் ஊட்ட போனா என்னடா வாராருடா வெயிலா வாராருடா நான் அபுஜாயிலா இல்ல வாப்பா வாராங்க மகன் அப்படிதான் அபு அஸ்ஸலாமு அலைக்கும் வாராரு நான் சொல்லுவேன் நான் சொல்ல போறேன் வாராரு வாப்பா இந்த உடனே சிம்பர் என்ன வாப்பா கரடியா இருக்குது அதனால சத்தியானது இறக்கமாக அந்த பேசாதால கடக்காதால இந்த மனைவி நாளைக்கு சொர்க்கம் போவா இவர் இவ்வளவு இபாதத்தை செஞ்சுட்டு முடிச்சு கொள்றேன் நான் இவ்வளவு இபாதத்தை செஞ்சுட்டு மனைவியுடைய பொருத்தத்தை அடையல என்னன்னு கேட்டா அவங்க தொழுகை பத்தி சொல்லல அவங்க குர்ஆன் எவ்வளவு ஓதினான்னு சொல்லல உன திக்ர் எப்படின்னு சொல்லல உன மக்காடு எப்படின்னு சொல்லல அவர் சொல்றாரு எனக்கு அல்லாஹ் அந்த கிஃப்ட் அவர் என்ன மச்சான் கிஃப்ட் என்னோட வைஃப் கையில சலிய கொடுத்தா போ 3 பிள்ளைக்கு உட்படுத்து எனக்கும் சாரமும் சேர்த்து எடுத்துட்டு என்னோட வைஃப் வாராங்க சுக்கரி பொம்பளை சான்ஸ் என்ன சான்ஸ் லக்கி சான்ஸ் நான் போறல பேசி என்னோட வைஃப் கொண்டாந்தது சரியான செலக்டா என்னடா செலக்ட் உன்னோட மனைவியோட குடும்பத்துக்கு போதுன்னா ஹராமி குடிச்சா மனைவிக்கு பிள்ளைக்கு நாம தான் உட்படுத்து போது கொடுக்கணுமே தவிர பொம்பளை பேசி போக தேவையில்ல அவன் மீன்காரன்ட்ட போக தேவையில்ல அவன் மார்க்கெட் போக தேவையில்ல அவன் கீரை கடைக்கு போக தேவையில்ல அவன் இறைச்சி கடைக்கு போக தேவையில்ல இறைச்சி கடையில போய் நிற்கிறாரு அந்த லைன்லயும் ஒன்று வெட்டுங்க இந்த கலவெல்லையும் போடுங்க அது மூளைக்காமாமா அது வேறையா யாருக்கு எனக்கா ஜோக்குமோ நான் போன கூட கேட்கிறேன் இது நடந்து முடிச்சோம் ஆகிட்டாமா மூளை வந்து ஆகிட்டா இல்லதானே எனக்கு இல்லை புதுசா நடக்கும் பொம்பளையும் வந்துட்டு கேட்க மூளைக்கா நீங்க எனக்கு தோக்க தேவையில்ல சொல்றேன் பொம்பளை ஏன் போகணும் இறைச்சி கடைக்கு பொம்பளை ஏன் போகணும் மீன் கடைக்கு பொம்பளை ஏன் போகணும் உடுப்படிக்க சகோதரர்களே அதான் மன்னிப்பு கேட்போம் இன்னைக்கு பிள்ளையோட ஏன் இப்படி நடந்தோம் அதான் மன்னிப்பு கேட்போம் உடுப்ப இறுக்கமா உடுத்தாலும் ஆனால் தான் உச்சந்தலையில உங்களோட சொந்த கொண்டே உச்சந்தலையில குழப்பாம்பு மாதிரி சுத்திட்டு பசுந்தா மொக்காட்டை போட்டு அழகான முறையில பன்சலோட புதுப்பிடிம மாதிரி சுத்தி வச்சு உச்சந்தலையில குளிச்சு கொண்டு எரமமாடி பேஞ்ச மாதிரி குளிச்சு கொண்டு யாரு முடிய கட்டிட்டு ரோட்ல போவாங்களோ அவங்க நரகத்துடைய அடையாளம் தான் சொல்லுங்க உச்சந்தலையில முடிய கட்டுறது ஹராம் உங்களே சொந்த முடித்தான் அந்த முடிய நீங்க வெளியில காட்டுறதும் ஹராம் அந்த முடிக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறதும் ஹராம் அதை டிசைன் பண்றது ஹராம் உங்களோட உருவங்களை உங்களோட புருவங்களை இன்னொருத்த கொடுத்து அப்படியே மாதிரி கொண்டு பொம்புளை உருவத்தை அவனோட புருவத்தை மாற்றி கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம் பொம்புளை எங்கட கண்ணால காண இந்த புருவத்தை வலிச்சு கொண்டிருக்கிறாங்க அதுக்குள்ள டிசைன் ஆச்சு கொடிய மாதிரி உள்ள அந்த தாடிய உழுத வயல் மாதிரி ஃபுல்லா குறுக்கால கோடு இப்படி ஒரு கோடு அடிச்சு போதாது கண்ணத்துல அப்படி லைட்டா ஒரு வீக் கட் மாதிரி போட்டு இங்கால சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு தலை போற மாதிரி உள்ள போட்டு பைத்தியக்காரன் என்று விளக்குது எங்களுக்கு அது எழுத்துல விளக்குது அது வெட்டிக்கிற எழுத்துல விளக்குது இவன் ஆக பெரிய பைத்தியக்காரன் அவன் சொல்றான் இதுதான் ஃபேஷன் இருக்கிறான் எங்களுக்கு தமிழ்ல விளக்குற மாதிரி அந்த கண்ணத்துல அடிச்ச கோடும் இந்த தாடியில வைக்கிற வெட்டும் குறுக்கால போட்ட அந்த இதுவும் எங்களுக்கு விளக்குது ஆக பெரிய பைத்திய நரகத்துக்கு தயாராகிறான் இதுதான் சொல்ற ஃபேஷன் ஆஃப் த ஜாஹிலியா ஜாஹிலியத்தான ஃபேஷன் நானும் கடையில் வைக்கிறேன் வந்திருக்கிறான் பொடியன் எத்தனை
8,000 ரூபாய் 7,000 சொச்சம் 3 வருஷத்துக்கு முதல். அப்ப டெனிம் வந்து இங்க கடிச்சு இங்க கடிச்சு இந்த பிஞ்சு எல்லாம் பிஞ்ச கடிச்சாச்சு. அதுக்கு சொல்ற என்ன டெனிம்? டேமேஜ் டெனிம். அது 9,000. இது 7,000 ரூபாய். அவன் கேட்கிறான் இந்த டேமேஜ் டெனிம் தாங்களே எனக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னொரு நல்ல ஒரு லாண்டில் அவன் கேட்டான். எனக்கு இந்த நெஞ்சில குத்துற மாதிரி விளக்கமாகி கசுற இன்னும் மறக்கல. லாண்டில் அவர் கேட்டார். லாண்டில் பாட்டில டேமேஜ் டெனிம் தாங்க சரத்துக்கு அவர் நான் அந்த ஹெல்ப் போடல கூட்டாளி கடையில வேலையோட போன கொஞ்சம் நில்லுங்கள் நேரத்தில் வந்து என்னட்டே கேட்கிறான். என்னட்டா கட்டாய் நான் அவனுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு வா, நீ இதோட செத்தா உடனே கடை போச்சு, நீ இப்போ இதை போட்டுட்டா என்னோட துணுவை கொடுமா புடவை கொடியில காய போட்டு உடுப்பு தவறுதெல்லாம் முழுந்தா ஒரு 10-15 நாய்க்கு அந்த கலசம் அங்களுக்கு உங்களுக்கு பிச்சும் பல பிச்சு நாய்கள் சேர்ந்து பிச்சதை போலதான் அந்த டேமேஜ் கலிசன் இங்கால எங்களை வீசி அது கொம்போ நாய் அதை கொடுத்து வாங்குறான். பைத்தியக்காரன். அதை உடுத்துட்டு மௌத்தானாலும் மலக்குமார் வரமாட்டாங்க. அதாவுடைய மலக்கு தான் வருவாரு. அதை உடுத்துட்டு நீ தொழுதாலும் உனக்கு கூடாது. அதை உடுத்துட்டு நீ போனா மலக்குமார் சாப்பிடுவாங்க. அதை உடுத்துட்டு நீ போனா அல்லாவுடைய பாவம் உனக்கு உண்டாகும். அதே மாதிரி நீ ஒரு சிலிப்பிட் கலிசனை இறுக்கமாக உன கலிசனா இருக்கட்டும். ஒரு ஆம்பளை புள்ள இறுக்கமாக உடுப்பதும் ஹராம். ஒரு பொம்பளை புள்ள இறுக்கமாக அணிவதும் ஹராம். ஒரு பொன் இறுக்கமாக உடுத்து அவ போன நேரம் அவளோட உறுப்பு விளங்குது, அவளோட உறுப்புடைய சைஸ் விளங்குது, அதை ஒருத்தன் பார்த்து ரசிக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவ உடுக்கிறதுக்கு என்ன நீங்க தான் சொல்ற உடுக்கிறதுக்கு வை. அல்லாஹ் நபி சொல்றாங்க காசியாத்துன் ஆரியாத்துன் உடுத்து கொடுக்காதவ அவ ஒரியானத்தோட போறா. மாயிலாத்துன் முமீலாத்துன் அவ பார்த்தாக்கா அடுத்தவன் சாய்வான் அல்லது அவ இவ பார்த்தா இவ சாய்வான். அந்த மாதிரி இருக்கு அவளை உறுப்புட அளவை காட்டிட்டு ஒரு பெண்மணி உடுப்பாடு போவானையாரா அது நரகத்துடைய பயணம் என்று சொன்னாங்க. அது விபச்சாரம் எல்லாம் சாவா ஐநாடி தஸ்னியானே உங்களோட 2 கண்ணும் விபச்சாரம் செய்யும் காலு எல்லாரும் விபமாதினாகுமா யா ரசூலுல்லாஹ் 2 கண்ணும் எப்படி விபச்சாரம் செய்யும்? சினாகுமா அன்னவர் அவன் பார்த்த பார்வையில முழுங்கி பார்த்துட்டு கண்ணால பொத்திச்சா இப்படி போறாளே என்று பொத்திட்டு போய் வீட்டுல நினைச்சானே அதுக்கு நினைப்பதற்கு காரணமாக நடந்து போன அந்த பெண்மணி விபச்சாரத்தை கையால உடம்பால ஒரு ஆணும் பெண்ணும் சேராமலே அவ உடுத்தே அடுத்த விபச்சாரத்துல தானிட்டா. அதனால் அவ விபச்சாரத்துடைய பாவத்தை அடைந்து கொண்டாள். எந்த பொம்பளை இருக்கமாவுக்கு போறோம் எத்தனையோ எங்களை போற நல்ல மக்கள் எல்லாம் நீங்க இதை வந்து விழாவை கொஞ்சம் அடிச்சுட்டு பசந்தா போகலாம். விழாவை கொஞ்சம் அடிச்சுட்டு பசந்தா சொல்ல நரகவாதி மாதிரி போகல. அந்த பொம்பளோட சொந்த உடுப்பை இறுக்கமாக உடுக்கிறதும் நான் சொன்ன அவடைய கொண்டேதான் அப்படி கட்டினாராம், அவடைய கொண்டேதான் அப்படி மாத்தினாராம், அவடைய பூத்து இப்படி மாத்தினாராம். இதுல சந்தேகம் இல்லை. ஒரு பெண்மணி அத்தரை பூசிட்டு போறது